இந்த மாதத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. இந்த சமகால பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து நீ செய்யும் எல்லாமே உனது வாழ்வின் ஊற்றாக புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது நான் பேசினேன். ஆண்டவர் எப்படி அவருடைய ஜனங்களை ரெஸ்டோர் பண்ணுறாரு, அவருடைய விருப்பம் நம்ம மறுபடியும் ஆளுகையிலே தேவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா கேட்டால், அவர் இருதயத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இருதயத்திலேருந்து. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயத்தையும், கசப்பையும், வைராக்கியத்தையும், மன்னியாமையும் கீழே விட்டுட்டிங்கன்னா உங்கள் இருதயம் விசாலமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருக்கிற வார்த்தை இதுதான். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவன், நல்ல கவனிங்க, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா, நம்ம இருதயம் குப்பை தொட்டி கிடையாது. அல்லேலூயா. வந்தவன் போனவெல்லாம் குப்பையை போட்டுட்டு போகிற அளவுக்கு உங்கள் இருதயத்தை குப்பை தொட்டியாக வைக்காதீங்க. அதை ஒரு நல்ல ஜுவல் பாக்ஸ், ஒரு அழகான பொன்னகை பெட்டகமாக நீங்கள் காத்துக்கிட்டிங்கன்னா அதில் விலை மதிப்பானதே உள்ளே வைப்போம். இன்றைக்கி நிறைய வசனத்தை காமிக்க போகிறேன். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். இருதயம் என்ன அப்படின்னா பொக்கிஷம். பொக்கிஷமாக இருக்க வேண்டிய இருதயத்தை ட்ராஷ் பாக்ஸ், குப்பை தொட்டியாக, குப்பை பக்கெட்டாக வச்சுக்கிறோம். இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்த உடனே எதில் எதை வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பக்கம் குப்பை பாக்கெட் இருக்குது, இந்த பக்கம் ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னா, ஜுவல் பாக்ஸில் கொண்டு யாரும் எதை போட மாட்டாங்க, குப்பையை தெரியாமல் கூட போட்டுற மாட்டாங்க. அதே சமயத்தில் குப்பை தொட்டில் கொண்டு யாரும் ஜுவல் நினச்சிட மாட்டாங்க, போட்டுற மாட்டாங்க குப்பை தொட்டில். அப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தை எப்படி வைக்க போகிறீங்கிறத மேட்ரு. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கணும். ஆண்டவர் காக்க மாட்டாரா? காப்பார். உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் காக்க முடியாது. உங்களுடைய அனுமதி அவருக்கு ரொம்ப தேவை. நீங்கள் உங்கள் இருதயத்தை, ஆண்டவரே என் இருதயத்தை உமக்கு தர்றேன், என் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஆண்டவர் அங்கே உங்களுக்கு அற்புதமான உதவியை செய்வார். ஸோ நாம் வழிநடுக்க வாழ்க்கை நடக்கிற பலவிதமான நிகழ்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பல நபர்கள், உறவுகள், இதெல்லாம் டைரெக்டாக நம்முடைய இருதயத்தில் அவங்க டீல் பண்ணுறான். சாத்தான் இருதயத்தை காயப்படுத்த மனிதர்களை பயன்படுத்துகிறான், சூழ்நிலைமைகளை பயன்படுத்துகிறான், நிகழ்வுகளை பயன்படுத்துகிறான். ஸோ இதெல்லாம் என்ன நடந்தாலும் என் ஜுவல் பாக்ஸை தொட விட மாட்டேன். ஒரு வீட்டை நாய் இந்த வாசலில் படுத்திருக்கும், சில குடிகாரன் படுத்திருப்பான், கேட்டை தட்டுவாங்க, எல்லாம் தட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க மேலே ஏறி வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் உள்ளே வருவாங்க. எல்லாத்துக்கும் தாண்டி பீரோக்குள்ளே ஒன்று இருக்குது. அதை எரிஞ்ச முடியாது. அதை நான், என் மனைவி, இவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதே போல் உங்கள் இருதயத்தினுடைய வேலியை நீங்கள் சுற்றி என்லார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். எந்தெந்த பவுண்ட்ரியில் எது எது வரணும், எங்கே எது வரக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள். ஸோ நிறைய பேர் எப்பமோ நடந்த, என்றைக்கோ சிறு வயதில் நடந்த ஒரு காயங்கள், யாரோ குடும்பத்தில் செய்த துரோகங்கள், இதெல்லாம் எங்கே கொண்டு வச்சுக்கிறாங்க? நேர பீரோவில், லாக்கரில், ஜுவல் பாக்ஸில் கொண்டு வச்சுக்கிறாங்க. அது அங்கே வைக்கக்கூடாது. நேற்று ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு டெலிவரியில் பேசின வார்த்தை, இப்போ பையனுக்கு 20 வயசு, அந்த டெலிவரி அன்னைக்கு பேசின வார்த்தையை வீட்டுக்காரன் சொல்லி காமிக்கிறான். ஸோ மனைவி ரொம்ப காயப்படுறான். அப்போது 20 இயர்ஸாக ஒரு குப்பையை எங்கே வச்சுக்கிறாங்க? பீரோக்குள்ளே வச்சுக்கிறாங்க, லாக்கருக்குள்ளே வச்சுக்கிறாங்க, ஜுவல் பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிறாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, அது வைக்க வேண்டிய இடம் அது கிடையாது, அது போட வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா. அதை நீ தூக்கி வெளியேறணும். இன்றைக்கி நிறைய பேர் இருதயத்தில் அக்கா சொன்னது, அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, அண்ணன் சொன்னது, தம்பி சொன்னது, மச்சான் சொன்னது, நாத்தனா சொன்னது, புருஷன் சொன்னது, மனைவி சொன்னதெல்லாம் கொக்கி போட்டு இருதயத்தில் கொக்கி போட்டு வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கொக்கியை என்ன செஞ்சு விடு சொல்லுங்கள், கொக்கியை ரிலீஸ் பண்ணுறது. அவங்க கையில் உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. உன்னுடைய இருதயம் வந்து உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. அல்லேலூயா. அவர் என்னை பண்ணிட்டார், இவர் என்னை பண்ணிட்டார், சாத்தான் என்ன பண்ணுற, எந்த எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. வசனத்தை பாருங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும். உன் இருதயத்தை உடைத்தது யார் அப்படின்னு ஒன்று மனைவி சொல்லிட்டாங்க, புருஷன் சொல்லிட்டாங்க, பிள்ளைகளை சொல்லிட்டாங்க. கிடையாது, எல்லாரும் வருவாங்க போவாங்க, ஆனால் நீங்கள் காத்துக்கணும். ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாழ்வின் எல்லா நன்மைகளும் பிறப்பிடமே இருதயம்தான், இன்ஜின் தான். ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணும்போது, எஃப்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். டயரை கழட்டி போட்டிருப்போம், எல்லாத்தையும் கழட்டி போட்டிருப்போம். ஆனால் முதல்ல எதை ஒர்க் பண்ணுவான்னா இன்ஜினை வேலை பார்த்து 100% அது பெர்ஃபெக்ட் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பார்ட்ஸையும் வச்சு கடைசியாக தான் வெளியே வந்து டயரு இதெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் கழட்டி போட்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் வேலை எங்கே செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் எஃப்சி பண்ண போகிறேன். ஃபுல் கண்டிஷன் உன் வாழ்க்கையை மறுபடியும் ரெடி பண்ண போகிறேன். முதலாவது அது எங்கே ஆரம்பிக்க போகிறேன்? இருதயத்தில் ஆரம்பிக்க போகிறேன். இருதயத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல கவனிங்க, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற செய்தி உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான சில வேலையெல்லாம் செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறனால முதல்ல உங்கள் இருதயத்தில் போய் கையை வைக்கும் பொழுது முதல்ல உள்ளேருந்து என்ன வெளியேறும்? இருதயத்தின் அடியாழத்தில் ஜீவ ஊற்று இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே நிறைய காரியத்தெல்லாம் டஸ்டெல்லாம் போட்டனால முதல்ல என்ன தான் வெளியே வரும்? எது வெளியே வரும்? குப்பை தான் முதல்ல வெளியே வரும், மெஸ்ஸு தான் வெளியே வரும், டஸ்ட்டு தான் முதல்ல வெளியும். அப்புறம் இந்த போர்வெல் போடுற இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆழம் போட்டுருவான். போட்டு முடித்த உடனே முதல்ல அந்த இன்ஜின் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு மோட்டர் போடுவோம். மோட்டர் போட்டோன்னா முதல்ல என்ன வரும்? அப்படியே சகதி இகுதியெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த தண்ணியாக குடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டுட்டு அப்புறம் சொல்லுவான், சார் ஒரு நாள் தொடவே தொடாதீங்க, 2 நாள் கழித்து மோட்டர் போடுங்கம்மா. பார்த்தா எப்படி இருக்கும்? தேங்காய் தண்ணி மாதிரி. அப்போது இந்த இடத்துல தான் இந்த தண்ணி இருந்ததா? அப்போ முதலையும் அது வந்துச்சு. அதே போல் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வேலை செய்யும் பொழுது முதல்ல என்ன வெளியே வரும்? மெஸ்ஸு தான் வெளியே வரும். முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் கொப்பளிச்சுக்கிட்டு வரும். அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. அதை பார்த்து நினச்சக்கூடாது, ஐயோ இங்கே கை வைக்க போய் கிணற தோண்டு பூதம் வந்த கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது, பயந்துடக்கூடாது. வரும், அதெல்லாம் வெளியே போகிறதுக்கு தான் வரும். அப்போ தேவன் உங்கள் இருதயத்தில் வேலை செய்யும்போது, அதான் ஹார்ட் சர்ஜன்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே 2-3 days 1 week 15 days வந்து அவங்கள அப்படியே ஓய்வு விட்டுருவாங்க. அது உள்ள எல்லாம் இசைவில் சரியான பிறகு அப்புறம் தான் மெல்லமாக வாக்கிங் சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. வாசிங்க எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். இந்த வசனம்லாம் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தாலே உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை தீர்க்கதரிசனமாக பேசிகிட்டே இருப்பார். என்ன போட்டிருக்குது? 36:26 எசேக்கியேல். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கைத்தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. ஆமென். ஆண்டவர் கிரேட் ஹார்ட் சர்ஜன். அவர் மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நியூ ஹார்ட், ஆங்கிலத்தில் வந்து நியூ ஹார்ட். நல்ல கவனிங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறேங்கிறாரு. இதய மாற்று அறுவை சிகிச்சை. இன்னொருத்தருடைய இருதயத்தை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைக்க போகிறாராம். உங்கள் இருதயத்தை எடுத்து போட போகிறாராம். ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன இருதயம்?
இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுடைய உலகத்தில் பிறந்து வளர்ந்து சாத்த அவங்க இருதயத்தை ரணகலமாக்கி வச்சுக்கானே, அதை எடுத்து போட்டுட்டு நவமான இருதயத்தை நான் கொடுக்க போகிறேங்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் கொரிந்தியர் 5:17 போட்டது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய பீசஸ், புதிய ரகம், புதிய தரம். அப்போது உங்கள் இருதயத்தை ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு, ஹார்ட் பிளான்டேஷன் பண்ணுறாரு, மாற்று இதயம் போடுறாரு. உங்கள் இருதயத்தை பாருங்கள், கல்லான இருதயத்தை இந்த வசனம் போட்டிங்களா, சூப்பராக இருக்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நியூ கிரியேஷன் ஃபுல்லாக. இப்போ நம்முடைய நாட்டில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கிட்னியை மாற்றிடுறாங்க, இன்னொருத்தருடைய இதை போட்டு பழுதடைந்த கிட்னியை எடுத்துட்டு இன்னொருத்தருடைய இதை போட்டு ஹீல் பண்ணுறாங்க. நிறைய உறுப்புகளை மாற்றி என்ன பண்ணுறாங்க. கண், இங்கே சொல்கிறார் ஆண்டவர், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, சாஃப்ட் ஹார்ட், நியூ ஹார்ட், மென்மையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளை செய்யவும். வெளியே இருந்து ஒருத்தர் உங்களை நடத்துறது வேற, உள்ளே இருந்து தேவன் நடத்துறது வேற. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் வெளியே இருந்து சட்டம், ஆசாரியன் பேசுவான், கொலை செய்யாத, திருடாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லான்னு சொல்லி வெளியே இருந்து சட்டம் பேசி பேசி கட்டுப்பாடு பண்ணாங்க. வெளியே இருந்து வர சட்டம்லாம் ஒரு அளவுக்கு மேலே நம்மளை நினைச்ச முடியாதுன்னா மாற்ற முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு கான்சியஸில், நம்முடைய ஆவியில் தேவன் இந்த இருதயத்தை கொடுக்கும் பொழுது நமக்கே மனசாட்சியும் ஆவியானவர் உள்ளே இருந்து போய் பேசாத, திருடாத, இச்சிக்காத. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையாவது விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாட்டிலே சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காத. ரூட்டில் கை வைக்கிறார், வேரில் கை வைக்கிறார். கொலை செஞ்சாதான் பாவம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் கோபம் கொள்ளாத, தன் சகோதரனை நியாயமின்றி கோபித்து கொள்ளுகிறவன் சொல்லிட்டு அந்த கோபத்தை டீல் பண்ணி. ஏன்னா கொலையினுடைய பிறப்பிடம் கோபம், இருதயம். விபச்சாரத்தினுடைய பிறப்பிடம் இச்சை, இருதயம். அங்கே டீல் பண்ணுறார், வேரில் கை வைக்கிறார். அப்படி செய்யாமல் இருப்பதற்கு ஆவியானவர், அதில் அந்த வார்த்தை ஆவிங்கிற வார்த்தை வருது, உங்கள் இருதயத்தில் ஆவியை வைத்து. அப்போது உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இன்னொரு சிம் கார்டை வைக்கிறார், இன்னொரு டிஎன்ஏ அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஜெக்ட் பண்ணுறார், அவருடைய ஆவியை வைக்கிறார். இந்த ஆவியானவர் உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் உள்ளே இருந்து எது நல்லது கெட்டது, எது சரி எது தப்பு, எது செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஆவியானவர் மனசாட்சியோடு கலந்து விடுகிறார். துர்மனசாட்சி எடுத்து நற்மனசாட்சியை கொடுத்து அவர் சொல்கிறார், சிந்தனையில் கூட நாம் தூய்மையாக இருப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து கட்டளைகளை நான் எழுதுவேன். ஸோ ஆண்டவரே நம்முடைய இருதயத்தை டேக் கேர் பண்ணிக்கிறார். ஃபேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் மேக்கர், செயற்கை இருதயம். என்ன இருதயம்? செயற்கை. இந்த உள்ளே வச்சுட்டு ஒரு மிஷின் வச்சுறாங்க. ஒரு சகோதரி இன்னும் இருக்கிறாங்க 30 வருஷத்துக்கு மேலே. செயற்கை இருதயம் அது அடிச்சிட்டு. இங்கே சொல்கிற ஆண்டவர், உன்னைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் இருதயத்தை நீ விட்டு கொடுக்கும் பொழுது நான் உன்னைய நடத்துவேன். அதான் பைபிள் கொடுக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக இப்படி தான் வருது. அடுத்த 36ஆம் வசனம் படிக்கலாம். அப்படி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தராகிய நான் நல்ல கவனிங்க. இந்த நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்று உலகமே அறிந்து கொள்ளும்.
உங்கள் வாழ்க்கை ரெஸ்டோர் ஆகி மகிமையாக மாற்றி உலகமே பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நான் ஒரு ரோல் மாடலாக ஒரு பிளெஸ்ஸிங்கை வைக்க போகிறேன். ஆனால் அதை எங்கே ஆரம்பிக்கிறேன்னா இருதயத்தில் ஆரம்பிக்கிறேன். இருதயத்தில் ஆரம்பிக்கிறது தான் வெளிப்படையாய் தெரிய வருகிறது. அப்போது உங்கள் இருதயத்தில் தேவன் இருதய மாற்றத்தை அறுவை சிகிச்சை ஆரம்பித்து அது உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய தேசத்தில் தெரிகிற அளவுக்கு உங்களை பிரபலப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாம்கிட்ட பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியை வைக்கன்னு சொன்னார். சொல்லிக்கிட்டு எங்கே வேலை ஆரம்பிக்கிறாரு? இருதயத்தில். ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதர்களோடு இருதயத்தில் வேலையாகிறார். யோசேப்புக்கு கொடுத்தார், நான் உன்னை பெரிய அதிபதி ஆக்குவேன். இருதயத்தில் வேலை ஆரம்பிக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணுறாரு, இருதயத்தில் வேலையை ஆரம்பிக்கிறார். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஆண்டவர் அவர்களை வெளிப்படையாய் ஆசீர்வதிக்க முன்பதாக அந்த ரங்கத்தில் இருதயத்தில் ஆண்டவர் வேலை செய்கிறார். ஆண்டவர் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே சொல்லுங்கள்? இருதயத்தில் வேலை செய்கிறார். தேவ ராஜ்யத்தை தேவன் எங்கே கட்டுறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு ஒருத்தர் சொன்னாராம், பரலோக ராஜ்யம் அங்கே இங்கே எல்லாத்தையும் எங்கே இருக்கான்? உங்களுக்குள்ளே இருக்குங்கிறார். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், நீதியும் சமாதானமும். அப்போ வெளிப்படையாய் தெரிவதற்கு முன்பதாக இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்கிறார். பாத்திரத்தின் வெளியே இல்லை, பாத்திரத்துக்கு உள்ள. ஏன்னா எரேமியாவில் ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 17:9 படிச்சிங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? 17:9 எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன். பைபிள் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க, அதை அறியத்தக்கவன் அப்படின்னு ஒன்று யாருமே அறிய முடியாது நினைக்காதீங்க. அடுத்த வசனம் போட்டுருக்கு பாருங்க, கர்த்தராகிய நானே கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் பல்ஸ் கர்த்தருக்கு தெரியுங்க. 139 சங்கீதம் எடுத்து படிச்சிங்கன்னா, என் நினைவுகளை அறிந்திருக்கிறார், என் சிந்தைகளை தூரத்திலிருந்து அறிவார். அப்பட்டமாக நம்முடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ணி என்ன உள்ள எண்ணங்கள் ஓடுது. கணவனுடைய இருதயத்தை மனைவி அறிய முடியாது, மனைவியுடைய இருதயத்தை கணவன் அறிய முடியாது. ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க, எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பயோடேட்டா எல்லாம் டீட்டெயிலாக கேட்குறார். நீ எதுக்கு உட்கார்ற, எதுக்கு எழும்புற, எதுக்கு திரும்புகிற, எதுக்கு இப்படி பார்க்குற, எல்லாமே உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படத்தை ஆண்டவர் அப்பட்டமாக பார்க்குறார். நானே கர்த்தராகிய நானே எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேங்கிறார். ஹார்ட் ஹீலிங், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள். ஹார்ட் ஹீலிங். முதலாவது தேவன் நம்மை கட்டுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு இதயத்தை குணமாக்குறார். இருதயத்தில் தான் நிறைய காரியங்கள் காயப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நல்ல கவனிங்க. ஒருத்தர் சொல்கிறார், இதனால தான் இந்த செய்தி ஆரம்பித்தேன், உங்கள் இருதயத்தின் எல்லையை தாண்டி நீங்கள் வளரவே முடியாதுன்ட்டார். உங்கள் இருதயத்தின் எல்லையை தாண்டி உங்கள் இருதயம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கோ அந்த அளவு தான் உங்களுடைய வாழ்க்கை உயர வரும். ஒரு வேளை லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்து திடீர்னு மேலே வந்தால் கூட மறுபடியும் எங்கே வந்து சேர்ந்துடும்? இருதயத்தின் வரையறை தான் உங்கள் வாழ்க்கையின் வரையறை. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெளியே எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக நடக்கும். உங்கள் மனைவியுடைய மாற்றம், உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குங்க. வட்ட சட்டமான ஒருத்தர் போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். ஒரு பாஸ்டர் கிழங்கு மாதிரி இருப்பார், அங்கே எஸ்டேட்டில் உள்ளவர். அவர் செத்து போய் கிடத்தா கூட எங்களை நம்பவே முடியல. என்ன அப்படின்னா பயம். நண்பர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. இவருக்கு தெரியும் ஒரு நாள் வலிக்கு அப்படின்னாரு. அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட இருதயம் ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்குது, எல்லாம் செத்து போயிட்டான், உன் கதை என்ன கதையோ, போயிட்டாரு, எதுவுமே இல்லையா. வெளியே பார்க்க கிழங்கு மாதிரி தான் இருக்கிறாரு, மரவள்ளி கிழங்கா, ஆள்வள்ளி கிழங்கு. ஆனால் உள்ளே ஹார்ட் போயிடுச்சு.
உங்கள் இருதயத்தின் வரையறை தான் உங்கள் வாழ்க்கையின் வரையறை. அல்லேலூயா. இப்போ சொல்கிறேங்களுங்க, உங்களை சுற்றி உள்ள எல்லாம் மாறணும்னா நீங்கள் எங்கேயும் வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். வேலை எங்கே ஆரம்பிங்க? இங்கே ஆரம்பிங்க. மனைவிட்ட ஆரம்பிக்காதீங்க, பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிக்காதீங்க, தொழில் ஆரம்பிக்காதீங்க. இருதயத்தில் தேவனுடைய நல்லா கவனிங்க. இந்த நீதிமொழிகள் வந்தோம் இல்லையா, அந்த வசனம் சூப்பர் வசனம். 2-3 வசனம் போகணும். அந்த நீதிமொழிகள் வாங்க 4:23. இந்த இருதயத்தை எப்படி எல்லா காவலோடும் காத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு பதில் தராமலே நான் செய்தியை முடிக்க முடியாத. இருதயத்தை எல்லா காவலோடும் காக்கணும்னு சொல்கிறீங்களா பஸ்ட்? எப்படி காக்கணும்னா அங்கே அழகாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? 20ஆம் வசனம் வாசிங்க. 20. நல்லா கவனிங்க. இருதயத்தை காத்துக்கொள்வதற்கான அறிவுரைகள். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு செவிய சாய், அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக உன் இருதயத்துக்குள்ளே. இப்போ சொல்லுங்க, இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? வசனத்தை வச்சு காத்துக்கொள்ளணும். வசனம்தான் இதய சுகமாக்குதலின் மருந்து. இதயத்தினுடைய இருதயத்தை எப்படி சொல்கிறது உங்களுக்கு? வாசிங்க என் கூட சேர்ந்து எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. வார்த்தைக்கு வல்லமை எப்படி இருக்கு பாருங்க. வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற டாக்டர் கையில் இருக்கிற கத்தியை விட எது ஷார்ப்பானது? தேவனுடைய வார்த்தையானது ஷார்ப்பர் தென் எனி வெப்பன். இருபுறமும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும். ஆத்துமான என்ன தெரியுமா? இருதயம். ஆத்துமா தான் என்னது? இருதயத்தையும் ஆவியும் கணுக்களையும் ஊனை பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும். இப்போ வாசிங்க, இருதயத்தின் நினைவுகளை. இருதயத்தை நல்ல கவனி. இருதயத்தை சேம்பரா அறுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? எதுக்கு இருக்கு? வெங்காயம் வெட்டுற கத்திக்கா? வெங்காயம் வெட்டுற கத்திக்கல, அல்ல கத்துடைய வார்த்தை. உங்கள் இருதயத்தில் எந்த எண்ணம் இருக்குன்னு. ஜவ்வு கறிக்கடைக்கு போயிருக்கீங்களா? கறிக்கடைக்கு அவன் ஜவ்வை தனியாக அழகாக இருப்பான், கத்தி வச்சுருப்பான். ஜவ்வு தனியாக இருக்கும், கறி தனியாக வரும். ஸோ இங்கே போட்டிருக்குது, இருதயத்தின் எண்ணத்தை எப்படி வரையறுக்க வேண்டும் என்கிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. இருதயத்தின் எண்ணங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை சொல்லுங்க, வகை அறுக்கிறதா இருக்குது. யோசனையை அறுக்கிற சக்தி எதுக்கு இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. அதனால தான் என் மகனே, என் மவனே, என் மவனே, மவனே எதை பாரு? வசனத்தை பாரு, வார்த்தையை பாரு. இவ்வளோ பெரிய சத்தியத்தை கோட்டை விட்டுட்டு போயிட்டோமே. இப்போ வாங்க நீதிமொழிகளில், அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள். நீ வார்த்தையினால் உன் இருதயத்தை காத்துக்கிட்டனா, அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, அவைகளை கண்டு நிப்பாட்டுங்க. அவைகளை கண்டு சொல்லு, அவைகளை கண்டு என்னைய பாருங்க. அவைகளை கண்டு பிடிக்கிறவர்களுக்கு. கண்டுட்டீங்க, வார்த்தையை கண்டுட்டீங்க, ஆனால் நினைச்சணும் பிடிக்கணும். கண்டு பிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ரெஸ்டோரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் ஹீலிங். உங்கள் வாழ்க்கை மறுசீரமைப்பது எங்கே துவங்குகிறது? உங்கள் இதய சுகத்தில் துவங்குகிறது. உங்கள் இருதயத்தை சுகமாக்கக்கூடிய வலிமை தேவனுடைய வார்த்தை. நல்லா குறிச்சுங்க. புரியுதோ புரியலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, பைபிளை படிக்க ஆரம்பிங்க, வாசிக்கிட்டே இருங்க. முதல்ல போர் அடிக்கும், தூக்கம் வரும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியானவர் உள்ள வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக இருக்குதான். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குது. அப்போது அந்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கப்படி உங்கள் ஆவியில் அது கலந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற கரைகளை எல்லாம் அகற்றி உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் இருதயத்தை வாஷ் பண்ணி அதுலேருந்து எல்லா மெஸ்ஸு குப்பைகள்லாம் வெளியே கொடு. கல்லான இருதயத்தெல்லாம் அந்த அடைச்ச கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் நல்ல கவனிங்க, நல்ல ஊற்று இருக்கும், ஆனால் ஒரு கல் அதை அடைச்சிட்ருக்கும். அந்த கல்லை எடுத்துட்டா அதுலேருந்து தண்ணி பீறிட்டு வருவது போல் உங்கள் இருதயத்தில் அடைத்திருக்கிற எல்லா மாமிச சுபாவங்களை எல்லாம் ஆண்டு ஹீல் பண்ண விரும்புகிறார். லூக்கா 4:18 வாங்க, 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம
மற்ற செய்தியை சண்டே பார்க்கலாம். 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஓகே ஓகே, அங்கே தான் நிப்பாட்டுங்க. அனாயிண்டிங், ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு. சொல்லுங்கள், ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு. இந்த மேலே இருக்கிற ஆவியானவர் எங்கே இறங்கணும்? ஒரு பொண்ணு ஜோம் பண்ணிச்சான். அவங்க அப்பா வந்து வாயில் வந்து அந்நிய பாஷை நல்லா பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய ஹார்ட்டு சரி கிடையாது, வாயிலிருந்து. அப்போ பொண்ணு ஜோம் பண்ணிச்சான், ஆவியானவரை எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி கீழே இறங்குங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி, இன்னும் ஒரு அடி கீழே இறங்குனா இந்த வாயில் இருக்கிற ஆவியானவர் எங்கே இறங்கணுமா? வாயில் நிறைய பிரிஞ்சுவாங்க, அந்நிய பாஷை பேசுவான், பார்த்தா ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கும். இருதயத்தை பார்த்தா வாயை திறந்த கெட்ட வார்த்தை தான் வருது. அப்போ ஆண்ட ஆவியானவரே, வாயில் இருக்கிற ஆவியானவரே எங்கே இறங்குங்க? இருதயத்தில் ஒரு அடி கீழே இறங்குங்க. ஒரு அடி கீழே இறங்குங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏன் மேலே இருக்கிறாரு, கரெக்டு. ஆனால் அங்கே வந்து என்ன போட்டுருக்குது? சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடி என்ன அனுப்பினார்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. அனாயிண்டிங் ஹீல்ஸ் ஹார்ட். இருதய சுகத்தை ஆவியானவர் செய்கிறார். அபிஷேகம் உங்கள் இதய காயங்களை குணமாக்கும். அபிஷேக தைலம், ஆனந்த தைலம். ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை ஓப்பன் பண்ணுங்க. யார்கிட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். யார்கிட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஷேமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வெக்கப்படாமல், ஆண்டவரே இருதயத்தை பாரும், எனக்குள் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஹார்ட்டை நீங்கள் கொண்டு போய் காட்ட முடியும். அவள் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹார்ட் ஹீலிங்கை செய்கிறவர் ஆவியானவர். ஒன்று வார்த்தையினால் நீங்கள் காக்க வேண்டும். அடுத்தது ஆவியானவருக்கு நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஹீலிங் வேலையை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல இருதயம்னு பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, அதை மட்டும் காமிக்கிறேன். லூக்கா 8:15 படிச்சிங்கன்னா, 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்டு உண்மையும் 100 மடங்கு பலன் வேணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்கணும், நன்மையான இருதயமாக இருக்கணும். உங்கள் ஹார்ட்டில் ஆண்டு வேலையை ஆரம்பித்தார்னா உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படும். அல்லேலூயா. நல்ல இருதயத்தில் வசனத்தை, நல்ல இருதயத்தில். அப்போ வசனம் உள்ள இருதயத்தை குணமாக்குறவரும் அவர் தான், இருதயத்தை வளமாக்குறவரும் அவர் தான், செழிப்பாக்குறவரும் அவர் தான். ஸோ இது எல்லாமே வசனமும் ஆவியானவர், இந்த 2 பேர் தான் நம்ம இருதயத்தில். அப்போ இந்த 2 பேருக்கும் நம்ம இருதயத்தை திறக்கணும். ஒன்று, கண்ணை திறந்து நீங்கள் வார்த்தையை படிக்க முதல்ல நீங்களே அதில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் எடுத்து போட்டு காவல் காக்குறீங்க. அப்புறம் ஆவியானவர் உள்ளே வந்து அவர் வேலை செய்யும் பொழுது அதுக்கப்புறம் அதில் வந்து ஹீல் ஆகுது. அப்புறம் மறுபடியும் வசனத்தை விதைக்கிறீங்க. அது என்ன செய்யுது? 100 மடங்கு பலன் கொடுக்குது. கையை வச்சு சொல்லுங்க, 100 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை பைபிள். ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்திலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார் 100 மடங்கு. வசனத்தை உங்கள் இருதயத்தில் விதைங்க, 100 மடங்கு பலன் வரலன்னா என்னைய வந்து கேளுங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குவார், உங்கள் இருதயத்தை பயிர் நிலமாக்குவார், செழிப்பாக்குவார். உங்கள் வாழ்க்கை வெளியே பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல வசனம் இருக்குது. நேரம் இல்லை, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, எல்லா காவலோடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அதனிடத்திலிருந்து ஜீவன் ஊற்று புறப்படும் ஆண்டவரே. இதய சுகத்தை நீங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வாழ்க்கை செழிப்பை இதய சுகத்திலிருந்து நீ துவங்குகிற ஆண்டவரே. அப்பா, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், கண்டு பிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும். அப்பா கர்த்தாவே, ஜீவ ஊற்று அதனிடத்திலிருந்து புறப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை விசாலமாக்குங்க. இந்த காலை வேளையில வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் முழு சபையின் மேலும் இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளட்டும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. வாழ்வின் எல்லா நன்மைகளும் பிறப்பிடம் இருதயம். அப்பா, எல்லா வாழ்க்கையின் எல்லா வெளிப்பகுதிகளை சுகமாகட்டும் ஆண்டவரே. இருதயத்தின் வரையறை தான் வாழ்க்கையின் வரையறை. ஹல்லேலூயா. இருதயம் எவ்வளோ விசாலமாக இருக்குதோ அவ்வளோ விசாலம்தான் உங்கள் வாழ்க்கை விசாலமாகும். ஹல்லேலூயா.
கைகளை வைத்து, ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்முடைய சுகமாகுதலுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். உம்முடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். உம்முடைய வார்த்தையினாலே என் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தினாலே என்னை குணமாக்குங்க. என் வாழ்க்கை கத்தை செழிப்பாவதற்கான ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன். கத்த இந்த நாள்லேருந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அல்லையா, இந்த நாள்லேருந்து உங்கள் ஃபைனான்ஸில் ஒரு மாற்றம் வருது. இந்த நாள்லேருந்து உங்கள் ஹெல்த்தில் ஒரு மாற்றம் வருது. நான் சொல்கிறேன், அல்லையா, உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்காது, நான் கேரண்டியாக சொல்கிறேன். அல்லையா, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் இருதயத்தில் வார்த்தை இருந்தால் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்காது. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்காது. உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் உங்கள் குடும்பத்தில் சண்டை இருக்காது, எந்த போராட்டமும் இருக்காது. இல்லையா, உங்கள் வாழ்க்கை மலைமேல் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரும் காற்று மழை வந்து அடித்தாலும் அந்த வீடு விழவில்லை, அது நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் வாழ்க்கை கட்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அசைக்க எவராலும் முடியாது. கரங்களை தட்டி இந்த காலை வேளை ஹல்லேலூயா ரீபா ஷாகா தானா ரீபோ லோபோ அந்த வசனத்தின் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது அப்பா கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி. எங்கள் சபை முழுவதற்கு இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாய் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. நன்றி. கரங்களை தட்டி கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, பரலோகங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த புதிய மாத்தின் அதிகாலை வாக்குத்தத்தனை கொண்டு வந்து எங்களோடு தேவன் பேசின திட்டவட்டமான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும்.